ஏற்கனவே 2 நீதிபதிகள் இந்த வழக்கிலிருந்து நாங்க விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விலகுனாங்க. அதுக்கு சரியான காரணம் என்ன, அரசியல் அழுத்தமா என்ன அப்படின்னு நம்ம தெரியாம இன்னும் அதுக்கான பதிலை தேடிட்டு இருக்கோம். அந்த நீதிபதிகளும் நாங்க இந்த காரணத்துக்காக தான் இந்த வழக்கிலிருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்லல. இந்த நேரத்துல புதுசா 2 நீதிபதிகள் வராங்க. அதுல எஸ்.எம். சுப்பிரமணியம்லாம் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது முறையா அந்த விசாரணை அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். பட் இந்த டைம்ல இவங்க 2 பேரும் இதை விசாரிக்க கூடாது அப்படின்னு வந்திருக்கிறது. இதுல எனக்கு 2 விதமான சந்தேகம் வருது. நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க எதை மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மூத்த வழக்கறிஞர் K.M. விஜயன் இருக்காங்கல்ல, அவங்க 2 அடிப்படையில இந்த வழக்கை போட்டிருக்கலாம். ராஜசேகர் நீதிபதி அவருடைய சகோதரர் செந்தில் பாலாஜி கிட்ட வழக்கறிஞரா இருந்ததுனால ஏதாவது இன்புட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு ஏதாவது வேலை நடந்துரும். இந்த கேஸ்ல சரியான நீதி கிடைக்காது. ஸோ செந்தில் பாலாஜி தப்பிச்சிருவாரு, தமிழ்நாடு அரசு தப்பிச்சிரும், இந்த டாஸ்மார்க் வழக்கு ஒண்ணுமே இல்லாத போயிடும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல, ஒரு அக்கறையில, ஒரு சமூக நலத்துல இந்த வழக்கை போட்டிருக்கலாம். ஸோ அதை மாதிரி கூட செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம பொதுவாக பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். இந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மூத்த வழக்கறிஞர் இதை மாதிரி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு எடுத்தாந்து வெளியில எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல திராவிட மூளை இருக்குல்ல, அந்த மூளையில போயிட்டு செந்தில் பாலாஜியோட மூளை இருக்கும்ல, ஸோ அந்த மூளையில போய் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸை இந்த எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் கொண்ட அந்த அமர்வு விசாரிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையா விசாரிப்பாங்க. ஏற்கனவே ஒரு நாள் விசாரணை நடத்தினதுக்கே பல அதிரடியை தமிழ்நாடு அரசு மேல போட்டிருக்காங்க. ஸோ இதே அமர்வு இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா டாஸ்மார்க் துறைக்கும் தமிழக அரசுக்கும் எதிராக போய் முடியும். ஸோ இந்த அமர்வை இங்க இருந்து மாற்றணும், இல்லைன்னா இந்த வழக்கை இன்னும் கொஞ்சம் கால தாமதப்படுத்தணும். இடி உடனடியா அடுத்தடுத்து சம்மன் அனுப்பி அடுத்த நடவடிக்கைகள் எடுக்க முடியாம ஈடியை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒரு வழக்கறிஞர், அது K.M. விஜயனா இருக்கலாம், இல்ல யாரோ ஒரு வழக்கறிஞர் மூலமா இத மாதிரி நீங்க போய் சொல்லி விடுங்க. செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞரா இருந்த ஒரு நபர் இந்த நீதிபதி ராஜசேகர் இருக்காருல்ல, அவருடைய சகோதரர் அப்படிங்கிற உண்மையை போயிட்டு நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி விடுங்க. இந்த வழக்கு, இந்த அமர்வு மாத்தப்படுறாங்க இல்ல மாத்தப்படவே இல்லைனாலும் இந்த அமர்வு மேல இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும்ல, இந்த கேஸ் விசாரணை அப்படிங்கிறது, ஈடி விசாரணை அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும்ல. இப்ப 8ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த அமர்வு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையே இங்க ஒரு பெரிய பிரச்சனையா நின்னுது அப்படின்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த அமர்வால விசாரிக்க முடியாது.